உண்மையிலேயே தமிழ்நாடு மீது அக்கறை இருந்தால் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கம் அங்கே இருக்கிறது. அவங்க டேம்ல இப்ப மழை பெய்து தண்ணீரும் வந்து விட்டது. இன்றைக்கும் விவசாயம் ஒரு போகம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது தமிழ்நாட்டில். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த போகத்துக்காவது தண்ணீர் தேவை. அதையாவது கேட்டு அவங்க முதலமைச்சரிடம் கேட்டு பெறுவதற்கான முயற்சியை ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா காவேரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எழுப்பிய கேள்வி தெளிவான கேள்வி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது. அதை மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் அது வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சுற்றுச்சூழலை காரணமாக காமிச்சு அதை எதிர்க்கிறாரு. அதை எதிர்க்கக்கூடிய விஷயத்தையும் சரின்னு தான் சொல்லக்கூடிய. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதை அவர் கவனத்திற்கு கொண்டு போகலையா? அதையே அவர் எதிர்க்க மறுக்கிறார் என்பதுதான் நியாயமான கேள்வியை அவர் வைத்தார். இன்றைக்கி மேகதாது இஷ்யூவில் தமிழகமே ஒன்றாக நிற்கிறது என்று சொல்லக்கூடிய சூழலில் மாணிக்கம் தாகூர் அவர்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏன் தமிழகத்திற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்? இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசுவதென்றால் கர்நாடகத்தில் அவர் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரா என்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நேற்றைய தினம் கூட ஏதோ ஒரு தனிநபரை தாக்குதல் செய்கின்ற போல தொடர்ச்சியாக இவர் செல்ஃபி எடுக்கிறாரு. இன்றைக்கி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மேகதாது என்பது ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதாரண பிரச்சனை எல்லாத்திற்கும் மூல காரணம் காங்கிரஸ் தான். நீங்கள் நம்ம மேகதாது பிரச்சனை மட்டும் இல்லை, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகள் காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எதனா ஒன்று சொல்ல முடியுமா? நாங்கள் திருப்பி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் 1000 கேள்வி கேட்போம். ஏன் இதே இடத்துல தானே கேட்குறோம். நாளைக்கு வர இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். அவர் என்ன சொல்லட்டும்? தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லுங்கள். தமிழ்நாட்டிற்கு மேகதாது அவர்களுடைய ஆட்சி தான் கர்நாடகத்தில் நடக்குது. ஒரு கர்நாடகத்தில் நடக்கிற காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் நடக்கிற காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு. இதற்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள். அப்பா பையனுக்கும் ஒரு பிரச்சனை. நீங்கள் நேரடியாக போய் அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. யார்? மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்த பொழுதே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெளிவாக பதிய வச்சோம். எங்களுடைய தலைவர் தெளிவாக இருக்கிறாரு. எந்தவித சமரசமும் இதில் செய்யக்கூடாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வலிமையாக இருக்கக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கும் பொழுது எவ்வளவு சூட்சகமாக அவர் பதில் சொல்றார். அதையும் எதிர்த்தவர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை மத்திய அரசாங்கம் செய்கிறது. இதை ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்னா இருந்து எதிர்க்கணும்னு அறக்குவல் விடுத்திருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன சொல்றாரு? 2018 ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வரி கூட இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல அளவீட மட்டும்தான் 2018 மாற்றிருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய 18 ட்ரிபியூனலோட இதில் தண்ணீருக்கு குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாதுன்றது தெளிவாக இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரிகள் இல்லை, 2018 ஜட்ஜ்மெண்ட்டில் வரிகள் இல்லைன்னு ஒரு அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு ஒருதலை பட்சமாக செய்கிறார் என்று சொன்னால் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. சட்ட ரீதியாக நம்ம வலுவாக இருக்கிறோம். அதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போகக்கூடாதுன்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. எந்தவித பேச்சுவார்த்தையும் நம்ம நடத்தக்கூடாது, சட்ட ரீதியாக தான் அணுகணும். ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு போனாலே ஒரு சமரசத்திற்கு தீர்வு எட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது ஜீவாதார பிரச்சனை, நம்மளுடைய உரிமை, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை. இதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாதுன்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக அறிக்கையிலே அறைகோள் விடுத்திருக்கார், வேண்டுகோள் வச்சிருக்கிறார். வேற என்ன பண்ணுவாங்க? சரி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு செய்ய மாட்டோம்னு சொல்லி அனுப்புவாங்களா? அதானே பண்ணுவாங்க. அவங்க கட்டுவதற்கான என்னென்ன வேலைகளையோ அதையெல்லாம் சமரசம் செய்வதற்கான வேலை தான் செய்வார்கள். இது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா தண்ணீர் திறந்து விடாத பொழுது, நம்ம வறட்சியில் பாதிக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தில் நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சீராய்வு மனு போட்ட போது சீராய்வு மனுலேயே அதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெங்களூரில் தண்ணி பிரச்சனை, எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால் கொடுக்க முடியலனாங்க. அதையும் மீறி தான் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்கில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குதோ அந்த ஆர்டர் படி நீங்கள் தண்ணீரை திறங்கள் சொல்லி தான் 2 வருஷம் நம்ம பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தலையீடோடு நம்ம தண்ணி வாங்கணும். அப்போவே இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி அதெல்லாம் அவங்க சட்ட ரீதியாக ஒரு சிக்கலை உருவாக்குவதற்காக தான் இது போன்ற வேலைகள்லாம் செய்கிறார்கள். நம்ம சட்ட ரீதியாக தான் அணுகணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. அதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக இருக்கார். அன்றைக்கி கூட நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கும் பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்.
சமரசம் என்ற பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே தமிழ்நாடு மீது அக்கறை இருந்தால் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கம் அங்கே இருக்கிறது. அவங்க டேமில் இப்போ மழை பெய்து தண்ணீரும் வந்து விட்டது. இன்றைக்கும் விவசாயம் ஒரு போகம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது தமிழ்நாட்டில். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த போகத்துக்காவது தண்ணீர் தேவை. அதையாவது கேட்டு அவங்க முதலமைச்சரிடம் கேட்டு பெறுவதற்கான முயற்சியை ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள். காவேரி பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு 2008 காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கெசட்டில் கூட வெளியிடாத கட்சி காங்கிரஸ் கட்சி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு 2013 நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது, மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதனுடைய வழிகாட்டுதல்படி தான் அந்த தீர்ப்பையை கெசட்டில் கொண்டு வந்தோம். அப்போ என்ன உங்களுக்கு காவேரி மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது? காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருச்சு இந்த பிரச்சனையில் கேட்போம்ல. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இப்போவாவது உங்களுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்கான வழியாவது திரு மாணிக்கம் தாகூர் செய்வாரா என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே தமிழகம் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. அதை இல்லை உங்கள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லி அங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது, விவசாயம் கெட்டு போச்சு, தண்ணி கொடுங்கன்னு சொல்வதற்காவது வராருல 1ஆம் தேதி சொல்வதற்காவது முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் கேட்குறோம்.